அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி 2026 ஆண்டு வியாழக்கிழமை. இன்னைக்கு இயற்பியல் அறிஞர் சத்யேந்திரநாத் போஸ், ஷார்ட்டா சுருக்கமா சத்யன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அனைவருக்கும் நான் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் கல்வி மட்டுமே நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு இந்த நாளை நான் தொடங்குகிறேன். ஐன்ஸ்டீனுடன் இணைந்து செயல்பட்ட இயற்பியல் நிபுணரும் விஞ்ஞானத்தில் ஹிக்கின் போசான் அப்படின்னு மாதிரி போசான் என்னும் புதுவகை அடிப்படை துகள் பிரிவை படைத்தவருமான சத்யேந்திரநாத் போஸ் பிறந்த தினம் இன்று. ஹிக்கின் போசான் அது ஒரு துகள் பார்ட்டிக்கிள். கொல்கத்தாவில் பிறந்தவர். தந்தை ரயில்வேயில் பொறியாளராக வேலை பார்த்தவர். படிப்பில் எல்லா வகுப்பிலும் முதல் மாணவராக திகழ்ந்தவர். கணிதத்தில் மிகவும் சிறந்து விளங்கினார். கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். அங்கு இவரது ஆசிரியர் ஜெகதீஷ் சந்திர போஸ் ரசாயனம், புவியியல், விலங்கியல், மனித விஞ்ஞானம், உயிரின ரசாயனம், பொறியியல் ஆகிய துறைகளில் சத்யன் ஆழ்ந்த அறிவு பெற்றவர். அதாவது அங்கு இவரது ஆசிரியர் ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த மேற்கண்ட துறைகள் என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்ற பாருங்க: கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சுவாலஜி, அனாட்டமிக்கல் சயின்ஸ், அனாட்டமி மனித விஞ்ஞானம் போட்டிருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி, மானிடவியல்னா ஆந்த்ரோபாலஜி, மனித விஞ்ஞானம்னா அனாட்டமி பிசியாலஜியா இருக்கலாம். அதுக்கடுத்து பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து இன்ஜினியரிங் ஆகிய விஷயத்துல இந்த சத்யேந்திரநாத் போஸோட ஆசிரியர் ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த 6 டிபார்ட்மெண்ட் ஆழ்ந்த அறிவு பெற்றிருக்கிறார். இசையில் ஈடுபாடு கொண்டவர். வங்காளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். இவர் ஐன்ஸ்டீனின் சார்பியல் தத்துவம் அடங்கிய ஆய்வு கட்டுரையை படிப்பதற்காகவே இவர் ஜெர்மனி மொழி கத்துக்கிறார். 1924 மார்க்ஸ் பிளாங்கின் விதி மற்றும் ஒளித்துகள் கோட்பாடு, லைட் குவாண்டம் ஹைப்போதிசிஸ் பற்றியும் கட்டுரை எழுதி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அனுப்பி வைத்தார். ஐன்ஸ்டீன் அதனை பாராட்டியதோடு அதை விரிவாக விளக்கி தானே ஜெர்மனியில் மொழிபெயர்த்து ஜெர்மன் இயற்பியல் வெளியீடு என்ற அமைப்புக்கு அனுப்பி வைத்தார். ஐன்ஸ்டீனின் மகத்தான நட்பை பெற்றார். ஐரோப்பா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு மேடம் கியூரி ஆய்வுக்கூடத்தில் சேர்ந்து இயற்பியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். 1924 டாக்கா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியரிடத்துக்கு தகுதி வாய்ந்த ஆனால் டாக்டர் பட்டம் பெறாத இவர் ஐன்ஸ்டீனோட சிபாரிசில் வேலைக்கு சேர்றார். 30 ஆண்டுகள் அங்கே பணிபுரிகிறார். ஐன்ஸ்டீனை தன் குருவாக போற்றினார். இந்த இருவரின் ஆய்வில் போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள், போஸ் ஐன்ஸ்டீன் புள்ளியியல் ஆகிய கோட்பாடுகள் வெளிவந்தன. கொல்கத்தானாலே புள்ளியியல் தான். இயற்பியல் விஞ்ஞானத்தில் இவரது ஆராய்ச்சி களங்கள் பறந்து விரிந்தவை. மேகநாத் ஷாகாவுடன் இணைந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் என்னும் இயற்பியல் கோட்பாட்டு கட்டுரையை வெளியிட்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. போசான் வளிமத்திற்கு இவரது நினைவாகவே இந்த பெயர் சூட்டப்பட்டது. தன் குரு ஐன்ஸ்டீனின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார் இவர். 1954 இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோஷிப் கௌரவமும் பெற்றார். ஏராளமான பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. சமூக சேவையிலும் ஈடுபட்டு வந்த இவர்
சுபாஷ் சந்திர போஸின் நண்பராக வந்திருக்கிறார். ஜவஹர்லால் நேரு வங்காளம் வந்தபோது இவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்தியாவின் தலை சிறந்த அறிவியல் மேதை சத்யேந்திரநாத் போஸ் 80வது வயதில் பிப்ரவரி 4, 1974 காலமானார். நன்றி, வணக்கம்.